வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிகவுக்கு சாதகமான விருதாச்சலம், ரிஷிவந்தியம், விருதுநகர் உள்ளிட்ட 25 தொகுதிகளின் உத்தேச பட்டியலை திமுகவிடம் வழங்கியுள்ளோம். தேமுதிக சார்பில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தொகுதிகள் இறுதி செய்யப்படும் என்றும் பிரேமலதா பேட்டி. திராவிட கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதிகளையும் நாங்கள் உத்தேச பட்டியலில் கொடுத்திருக்கிறோம். மொத்தம் 25 தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதில் 10 நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம். வரும் 27ஆம் தேதி 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. அதுதான் நாளையிலிருந்து எங்கள் 5 பேர் குழு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் நாளையும் நாளை மறுநாளுக்குள்ளும் கேட்டு பெற்று அது இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம். 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். தொகுதி உடன்பாட்டிற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 10 வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. இது தியாகமல்ல, கடமை என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அறிக்கை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரை ஏற்புடையதாக இல்லை. வெளியிலிருந்து திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கப்படும் என கமலஹாசன் அறிவிப்பு. கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்தாலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும். கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்தாலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை இங்கே. தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்தி இருக்கும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனின் பெருந்தன்மையான முடிவை வரலாறு பாராட்டும். கமலஹாசன் செய்திருப்பது உண்மையில் தியாகம்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. நாட்டில் வலதுசாரிகள் வலுப்பெறுவதை தடுப்பதற்காக திமுக தலைமையிலான கூட்டணி அமைந்துள்ளது. கூட்டணி நலன் கருதி தொகுதி பங்கீட்டை ஏற்றுள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. வலதுசாரி பிற்போக்கு அரசியல் காலூன்றிவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையையும் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். எனவே 8 தொகுதிகளில் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலேயே போட்டியிடும் என விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. ராஜ்யசபா சீட் குறித்து பரிசீலிப்பதாக முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதாகவும் பேட்டி. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னம் எங்களுக்கான சின்னம். ஆகவே அந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். சின்னம் குறித்து எந்த கேள்வியும் இப்போது இல்லை. என்டிஏ கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 கட்சிகள் ஒதுக்கீடு. 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் என கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வெற்றி தொகுதிகள் 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. ராஜபாளையத்தில் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்கு பேச்சுவார்த்தையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீண்ட நாட்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொது தொகுதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ராஜபாளையம் தொகுதியை நான் பெற்றிருக்கிறேன். மற்ற தொகுதி 297 அறிவிப்புகள் கொண்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவருக்கான மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீடு 7.5%லிருந்து 10% உயர்த்தப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் இபிஎஸ் அறிவிப்பு. குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்குவதை 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் இருசக்கர வாகனம் மற்றும் சொந்த ஆட்டோ வாங்க 75,000 மானியம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார் இபிஎஸ். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். ரேஷன் கார்டுக்கு விலையில்லா அரிசியுடன் 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் எனவும் இபிஎஸ் அறிவிப்பு. குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்க வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். +2 வரை படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இன்று முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி காஞ்சிபுரம், திருவள்ளூர், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம்.
அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது. மாநிலங்களின் தற்போதைய தொகுதி அளவு எந்த நிலையிலும் மாற்றப்படக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எந்த நிபந்தனையும் இன்றி முழுமையாக ஆதரிக்கிறேன். மத்திய அரசின் முடிவை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. காற்றடித்தால் பறந்து போகும் பதர்கள் இல்லை எனக்கு வாக்கு அளிப்பவர்கள். புயலே அடித்தாலும் கொள்கைக்காக நின்ற இடத்திலேயே நிற்கும் நெல்மணிகள் என சீமான் பேட்டி. முன்னாடி நிற்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்துறவங்க பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேர்ந்தவங்க இல்லை, போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேர்ந்தவங்க. புரியுதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதர்கள் எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்தின மக்கள். புயலே அடித்தாலும் கொண்ட கொள்கைக்காக நிலையாக நின்ற இடத்துல நிற்கிற வீரியமான நெல்மணிகள் என்னுடைய வாக்காளர். பாஜக தலைமை சொன்னால் வரும் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், அதையெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் என அண்ணாமலை பதில். திண்டுக்கல் அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. கொடை சாலை சுங்கச்சாவடிக்கு வருகை வந்த வாகனத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேச எல்லைகள் மற்றும் மாநிலங்களின் சோதனை சாவடிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். சிபிஐ, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஆர்பிஎஃப் மற்றும் கடலோர காவல் படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை 177 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி. நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது. தமிழ்நாடு, அசாம், கேரளா உள்ளிட்ட 5 மாநில தேர்தலையொட்டி இந்திய தேர்தல் ஆணையம் தடை. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கோரிய வழக்கு. 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை அருகே சீவளப்பேரி சுடலை மாடசாமி கோயில் பூசாரி சிதம்பரம் கொலை வழக்கு. குற்றவாளிகள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட 3வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை. புதுச்சேரியில் ரோட் ஷோவில் பங்கேற்கும் பிரதமர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் பரப்புரை. கேரளாவில் இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். சாத்தியமான அனைத்து வழிகளிலிருந்தும் எரிவாயு, கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அரசு முயற்சிப்பதாக மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரை. மேற்கு ஆசிய போர் நெருக்கடி நீண்ட காலம் நீடித்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படக்கூடும் எனவும் அச்சம்.
விவசாயிகளுக்கு உரங்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பணியாற்றி வருகிறது. மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உறுதி. सरकार ने खाद की पर्याप्त सप्लाई के लिए आवश्यक तैयारियां की हैं। सरकार का निरंतर प्रयास है कि किसानों पर किसी भी संकट का बोझ न पड़े। मैं देश के किसानों को फिर आश्वस्त करूंगा कि सरकार हर चुनौती के समाधान के लिए उनके साथ खड़ी है। ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களின் போக்குவரத்து மிகவும் சவாலான ஒன்றாக மாறியுள்ளதாக பிரதமர் மோடி கவலை. பெரும் பாதகமான சூழல்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் வாயிலாக தீர்வு காண முயற்சிப்பதாகவும் விளக்கம். विश्व व्यापार के सबसे बड़े रूट्स में से एक है। विशेष तौर पर कच्चे तेल, गैस और फर्टिलाइजर से जुड़ा परिवहन इस क्षेत्र से बहुत बड़ी मात्रा में होता है। में பிரதமர் மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேச்சு. மேற்காசிய போர் சூழல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை திறப்பு குறித்து பேசியதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தகவல். நாட்டில் கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை. நுகர்வோருக்கு வணிக ரீதியிலான கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தகவல். இந்திய கொடியுடன் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்தது இந்திய சரக்கு கப்பல்கள். பைன் கேஸ் மற்றும் ஜக் வசந்த் ஆகிய 2 கப்பல்களும் விரைவில் தாயகம் வருகை தரும் என கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா தகவல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 16,729 கோடிக்கு விற்பனை. ஆதித்யா பிர்லா குழுமம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, போல்ட் வெஞ்சர்ஸ், பிஎக்ஸ்பி, பிஇ, பிளாக்ஸ்டோன்ஸ் இணைந்து வாங்கின. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வாங்கியது அமெரிக்காவில் சோமானி தலைமையிலான நிறுவனம். சுமார் 15,300 கோடி ரூபாய்க்கு வாங்கினார் வால்மார்ட் ஃபோர்ட் குடும்பத்தை சேர்ந்த அமெரிக்க தொழிலதிபர் கல் சோமானி.